மெடிசன்ஸ்லாம் வேணும். சார் இந்த மெடிசன் இங்கே இல்லை, சிட்டியில் ஹோல்சேல் கடை இருக்கும், அங்கே போய் கேட்டு பாருங்க. சரி. உன் பேர் தான் ராஜராஜனா? உன்னை கொள்ளதான் பணம் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கேன். சார், பேஷண்ட்டுக்கு இப்பதான் அனஸ்தேஷியா கொடுத்துருக்கோம். இன்னும் 2 மினிட்ஸ்ல அன்கான்சியஸ் ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன இந்த பொண்ணு எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா? இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஆளுக்கு விஷ ஊசி போடுறது? சார், நீங்க சுவாமிநாதன் டாக்டரோட டிரைவர் தானே? ஆமாம் சார். என்ன சார் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லேயே குடிச்சிருக்கலாமே. சார், டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போகல சார். அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கார். அப்புறம் எப்படி சார் அங்கே டீ குடிக்க முடியும்? டாக்டர் வெளியூர் போயிருக்காரு. ஏங்க, ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் இந்த மெடிசனை வாங்கிட்டு வர சொன்னாதாங்க நர்ஸ் எங்ககிட்ட சொன்னாங்க. சார், டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போகல. காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் லீவே, நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏங்க, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கூட ஏதாவது பிளான் மாறி இருக்கலாம்ல? பிளான் மாறி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் தானே அவர் டிரைவரு. சார், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்கள் சார். டாக்டரோட வீடு எங்கே இருக்குன்னு நீங்கள் கூட வந்து கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? வரேன் சார், போகலாம். அண்ணே, அக்கௌண்ட்டில் எழுதிக்கோங்க. என்ன சார், உங்ககிட்ட ஃபோன் பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அப்போ குரல் எப்படி இருந்தது? ஏதாவது பதட்டமாக பேசினாரா? அதெல்லாம் நான் கவனிக்கல சார். வழக்கமாக ஆப்ரேஷன் இருந்தால் அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். எப்பவும் ஆப்ரேஷனை பற்றியும் அந்த பேஷண்ட் பற்றியும் தான் பேசிகிட்டு இருப்பார். நேற்று கூட உங்கள் மாமாவை கத்தி குத்த ஆழமாக இருக்குது, நிறைய ரத்தம் போயிருக்கு. இப்போதைக்கு ரத்தம் போகிறத நிறுத்தியிருக்கோம். நாளைக்கு ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிக்கணும் மாணிக்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் வந்தார். அப்புறம் எப்படி இன்னைக்கு வெளியூர் போகிற மாணிக்கன்னு சொன்னாருன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சரிங்க, நீங்கள் வாங்க, நம்ம வீட்டு பின்பக்கமாக போய் பார்ப்போம். வெளியே வீடு பூட்டி இருக்கு, ஆனால் அடுப்பில் பாத்திரம் தெரிஞ்சு புகை வருது. எனக்கு என்னமோ அவர் உள்ளதா இருப்பாருன்னு தோணுதுங்க. கரெக்ட் சார். வாங்க. இப்போ எப்படி சகல உள்ள போகிறது? எங்க மேலே போய் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எதனா வழி இருக்கான்னு? சரிப்பா. அண்ணா, நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கண்ணே.
சகல இங்க ஒரு வழி இருக்கு சகல. மாமா டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன் கிடைச்சதா? ரேவதி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அங்க ஆபரேஷன் பண்ண வந்திருக்கிறது நம்ம டாக்டர் கிடையாது. அவன் ஒரு போலி டாக்டர், சிவனாண்டி அமிச்சு வச்ச ஆளு. என்ன மாமா சொல்றீங்க? இங்க உள்ள இருக்கிறது ஒரு கொலைகாரனா? ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி வரோம். அந்த ஆள் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகாம பாத்துக்கோங்க. ஐயோ மாமா, அவன் எப்பவும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டானே. ஏதாவது பண்ணி அவனை ஆபரேஷன் பண்ண விடாம நிறுத்துங்க. கதவை திறங்க, கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. என்ன ஆச்சு ரேவதி? கதவை திறங்க. டாக்டர், யாரோ கதவு தட்டுறாங்க. நீங்க பாருங்க, நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான வேலையை மட்டும் பாருங்க. இல்ல டாக்டர், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நமக்கு இன்டர்காம்ல சொல்லுவாங்க. நீங்க வேலையை பாருங்க. சிஸ்டர், சிஸ்டர், நான் பேசுறது உள்ள கேக்குதா? ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க. எங்க அப்பாவுக்கு எந்த ஆபரேஷனும் பண்ண வேண்டாம். கதவை திறங்க. ஏய் ரேவதி, என்னடி உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ கதவு தட்டிக்கிட்டு இருக்க? அம்மா, அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றது சுவாமிநாதன் டாக்டர் இல்ல. அவர் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிடலுக்கே வரலையா? என்ன ரேவதி சொல்ற? டாக்டர் வரலையா? என்ன ரேவதி, என்ன சொல்ற? அப்ப உள்ள இருக்கிறது யாரு? அப்பாவை கொலை பண்ண வந்த கொலைகாரன் தான். போச்சு, ராஜராஜனை போட்டு தரலான்னு பார்த்தா இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது? டாக்டர் அவரோட வீட்ல தான் இருக்காரு. அவரு சிவனாடி சித்தப்பா கட்டி போட்டு வந்திருக்காரு. கார்த்தி மாமா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. சுத்தம், இதுவும் சொதப்பிடுச்சா? டே கார்த்தி, எல்லா இடத்துலயும் நீதான் குறுக்க வர. முதல்ல உன்னதாண்டா ஏதாவது பண்ணி ஒழிக்கணும்.